நான் ரொமானியாவில் வந்த டைமில் அனுஷியா கடை விட்டான் சாப்பிட்டேன் நான். இல்லை இல்லை அப்படி இல்லை, அனுஷியா கிட்ட சாப்பிட்டேன்னா உண்மையிலே அது வேறு லெவல் கவனிப்பு. அதே மாதிரி மானன்னா சமைக்க ஸ்டார்ட் பண்ணால் அது கிட்ட நிற்கலாப்பா. என்ன அப்போ தப்பில போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். நாமே சாப்பாடு தந்தோம் அம்மா, சாப்பிடல. இந்த சாப்பாடு இருக்கிறது தெரியும். மனசு ரீதியா சந்தோஷமா இருக்கும். அதுக்கு கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்துக்கலாம், எங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டோட? சரி ஓகே. இன்றைக்கு இந்த வீடு ஒரு வகையால் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா தான் நான் சொல்லுவேன். என்ன சொன்னால் எல்லாரும் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த வீட்டில் எல்லாரும் வந்து இந்த உள்ள ஆக்கள் வர்றது குறைபாடு கொஞ்சம் உள்ளே இருக்கிறபடியா. இப்போ வந்து எல்லா ஆக்களுமே வந்துட்டோம், எல்லாரும் வந்துட்டோம். என்னென்ன அதாவது வரையிலேன்றது எல்லாரும் வந்தாச்சா? என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் ரைஸ், அதே மாதிரி ஒயிட் ரைஸ், அதே மாதிரி ஒயிட் ரைஸ். அடுத்தது வந்து பருப்பு. என்ன பருப்பு கறியை பார்க்கப்பே குடிக்கணும் போல இருக்கப்பா. ஓ அது 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 அந்த ஒரு ஸ்டிக்காக இருக்கு. என்ன சூப்பர். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன காட்டுறதுக்கு நடுக்குதப்பா. டெவல் ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவாய் கறி. கணவாய் என்னடாப்பா கறியல்ற கலரை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் எல்லாம் சமைச்சு கம்ப்ளீட் ஆகலாம் முடிஞ்சுது. இன்றைக்கு அனுசியாக்க தான் கறி காய்ச்சினோம். ஏன்டா எல்லாருக்கும் பாசிப்பட்டேன். ஏன்னா 2:30 ஆச்சு, கொஞ்சம் பிஸியாக நின்றபடியே சாப்பிட லேட் ஆகிடுது. என்ன அப்போ இப்போ என்ன சமைச்சு வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போமே. அது பார்க்குறதுக்கு முதல் நான் இப்போ இது என்னதுக்கா அந்த சமையல் அது இப்போ நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஒன்று கூடி சமைச்சு சாப்பிட சந்தோஷத்துக்கு. நான் வந்தோடனே கேட்டேன் ஆறு சமையல்ண்டு மிஸ்டர் சுமன். ஆனால் அனுஷியாவோட மூத்த பார்க்க தான் எனக்கு அனுஷியாக்கா சமைச்சேன். அனுஷியாக்கா தான் சமைச்சவா, உண்மையை தான் சொல்கிறேன். அனுஷியாக்கா தான் சமைச்சவா. ஏன்னா மூத்தில் அப்படி அவட சமையல் தெரியும் தான் எங்களுக்கு நல்லா இருக்குமில்ல. ஓ எனக்கு தெரியும் தான் அனுஷியாவோட சமையல். அப்போ உண்மையிலே என்ன சொல்கிற பசிக்குது ஒரு பசிக்குதானே. இது என்னடாப்பா மஞ்சள் ரைஸ்? அது நாங்கள் நிறைய பேருக்கு வெள்ளை ரைஸ் எல்லாம் புரிம்பா கிடாக்குது. கைலாசுக்கு வந்து சர்மையான சாப்பாடு எது விருப்பம் பிடிக்கும்? உண்மையா நேராக கேட்கணும். சாப்பாடு விஷயத்துக்கு நேராக கேட்டுரும். ஆறு சாப்பாடு பிடிக்கும் அப்படி எல்லாம் சொல்லலாம். நான் ரொமானியாவில் வந்த டைமில் அனுஷியா கடை விட்டான் சாப்பிட்டேன் நான். இல்லை இல்லை அப்படி இல்லை, அனுஷியா கிட்ட சாப்பிட்டேன்னா உண்மையிலே அது வேறு லெவல் கவனிப்பு. அதே மாதிரி மானன்னா சமைக்க ஸ்டார்ட் பண்ணால் அது கிட்ட நிற்கலாப்பா. சமையல் நல்லா இருக்கும். உப்பு புளியெல்லாம் சும்மா சொல்லுட இருக்கு. அப்புறம் என்ன அது சமையல் வேற லெவல். உண்மையிலே வந்து சந்தோஷம். அதுவும் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு சாப்பிட்றது ஒரு சந்தோஷமே. அது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். சாப்பாடு டேஸ்டோ இல்லையோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடாத ஒரு புரிமான உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். அப்போ என்னென்ன சமையல் இருக்குன்னு பார்ப்போம். சரி நீங்க பாருங்க. சமையல் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் ரைஸ், அதே மாதிரி ஒயிட் ரைஸ். அடுத்தது வந்து பருப்பு. என்ன பருப்பு கறியை பார்க்கப்பே குடிக்கணும் போல இருக்கப்பா. ஓ அது 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 அந்த ஒரு ஸ்டிக்காக இருக்கு. என்ன இதாக இருக்குது. அதே மாதிரி வந்து இறைச்சியா? ஓஹோ ஹோ 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 என்ன அது நல்ல அந்த எண்ணெய் படந்திருக்க மாட்டோம். அப்படியே கட்டியா போட்டேன் நாங்கள் கேட்டா. சூப்பர். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன காட்டுறதுக்கு நடுக்குதப்பா. அதே மாதிரி இறால். என்ன இறாலும் சிக்கன் இறைச்சியும் போட்டு டெவல் செய்தோம் நாங்கள். டெவல் டெவல் ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவாய் கறி. கணவாய் என்னடாப்பா கறியல்ற கலரை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ கணவாய் மையோட இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸ்டிக்காக இருக்குது. அதே மாதிரி வந்து அவிச்ச முட்டை. நாட்டு முட்டையா? அப்போ இவனுக்கு கொடுங்க. இப்போ 2-3 நாளா அதே மாதிரி வாழைப்பழம். அப்போ வந்து சாப்பிடுவோம். என்ன பசிக்குது. சரியா எல்லாரும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேரே வந்து சாப்பிடலாம் போல. ஆறு நான் சாப்பிடலாம். விசர்க்கதை ஐயா நான் சாப்பிடவே இல்லை. நீங்க சாப்பாட போறீங்க. அக்கா போட்டுதான் கொஞ்சம் வாங்க வாங்க சுவாசனா. ஐயோ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு போட்டு கொடுத்துட்டு வாங்க வாங்க.
பசியும் போ கந்தி இந்த கொண்டு வா ஏன் ஓடிக்க இது மாட்டுறச்சு கோழி ஆடு மற்றது இறால் கனவை ஆடோ ஆடு இப்போ ஒரிக்கிறாங்க ஆடுற வீட்டில் இது இப்போ சமையல் நடந்தது அதெல்லாம் விட்டு கொடுக்க எல்லா இறைச்சியும் சொல்லும் ஆளுக்கு இந்த அச்சினட்டா கொடு அச்சினட்டா கொடுத்தோம்னா அது கோப்பை எடுத்து கொண்டு ஓடியா நான் வேக்கு போட்டுவிட்டேன் நான் காஞ்சி இந்த காஞ்சி பிடி சே சின்னகள் விடாதுகளா அதுகளை பார்க்க வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு செவிக்காவில்லை விட்டு அதோட போட்டு கொடுத்து விடுவோம் பிள்ளையில கொடுங்க பிள்ளையில கொடுங்க இந்த ஓடியாங்க கம்சியாங்க கம்சி ஒரு கட்டாது வேணாம் மஞ்சள் சோறு நான் உனக்கு தான் போட்டு கொண்டே இருக்கிறேன் நீ என்ன நீ இங்கே முட்டை எடுத்து வைக்கல ஒரு தரம் ஓ சோடாங்க உள்ள அடக்கு வர எடுத்து கொண்டு வா ஆனா இந்த சமையல் டீம் கடன் இருப்பானுடி உங்களுக்கு பசிக்கு தானே வெயிட் பண்ணுங்க பாருண்ணா சோடா எடுக்காத அங்கே சாப்பிட முடியாது தம்பி சோடா பொறுங்க பாருங்க இல்லை இதுக்கு கிடக்கு தோடு வேகாஞ்சி அதை எடுத்து நீங்கள் குடிங்க அங்கே அதில் பெரிய கப்பு தரட்டு இந்த கப்பு கவுடு இடங்கவன் பாரு நான் போட்டு தரேன் கோப்பி ஒன்று கொண்டு வா வேணும் அதில் இல்லை கோப்பி ஒன்று கடன் இருப்போ பாட்டி இந்த மெக்கோர் கம்முன்னு கெடுக்குறீங்களே ஆனா இப்படி ஒரு சமையல் வரும்னு நான் எதிர்பார்க்கல உண்மையா அம்மா ஷிஷ் வெள்ளை மஞ்சளும் காரணம் என்ன வெள்ளையான அரிசி மஞ்சள் வருது மஞ்சள் அரிசி எல்லாம் உண்டு தான் கலர் தான் வித்தியாசம் கறிகள் வித்தியாசம் வச்சிருக்கேன் ஆள் நெருப்புல ஆடுற தலைமையில இல்ல மான நடக்கல வேணும் உண்மையதான் சொல்றீங்க வெள்ளை பிடிச்சு சரி உண்மையதான் சொல்றேன் சாப்பிட போய் சொல்லுவாங்க கனவை மையில வந்து காய்ச்சி என்ன கனவையில காய்ச்சி 3 வகை இருக்கு மை காய்ச்சி அரவாசி மையோட காய்ச்சிறது உண்மையா மை போட்டு காய்ச்சிறது பல விதம் இருக்காரு அக்கினி சொல்ல சாப்பிடக்காரன் போய் சொல்லுவாங்க நாங்க சாப்பிடக்கான்னு சொல்லுவோம் அது உங்களோட விட்டு சாப்பிடவளோ உங்களை பற்றி குறைவில் எல்லாம் அதனால இந்த மை போட்டு கனவா என்ன இந்த வாசம் போடலையா கருப்பா இருக்கு கனவா வாசம் பெறுதோ இல்லையோ வழியால சாப்பிட்டு கொண்டிருக்கணும் கொஞ்சம் பேர் நீங்க நினைக்காதீங்க கொஞ்சம் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு நீங்க இல்லை போய் சொல்லக்கூடா ஏன்னா அப்போ தம்பி சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் நான் சாப்பாடு தந்தோ அம்மா நான் சாப்பிடல இந்த சாப்பாடு இருக்குன்னு தெரியுது சாப்பிட்டுட்டே அளவுக்குலாம் ஓலோண்டு வந்தது இப்படி சாப்பாடா வண்டி வரணும் அப்போ தெரியும் என்னட்ட கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குமான்ட்டு என்னக்கா என்ன காய்ச்ச காய்ச்சல் சோடா குடிக்கணும் பண்ணி
ராஜ்ஜலண்டு சும்மா நார்மலா மனதை சாப்பிடலையோ நீங்க சாப்பிட்ட பிறகுதான் கடைசி மிஞ்சினா மனசு இந்த மனசாலானே நாங்கள் இங்கே ஓடி ஓடி வாரோம். நான் கடைசியாக சாப்பிட்றதுனால என்ன விளங்கம் இல்லை மிஞ்சி நாளுன்னா இவ்வளோ இருக்குதாங்க அப்படியே வந்தவங்களோட வயிறு நிறைஞ்சா இந்த வயிறு நிறைய என்ன போகட்டு கூட பார்க்குறீங்க மணிக்காத இது மழைக்காதான் போகட்டு கூப்பிடல வந்தவங்களோட வயிறு மனம் திருப்தியா நிறைய வேணும் கட்டாயம் கட்டாயம் தேவை தேவை சோடா பதோட தெரியுமா அப்பா சரியேந்தி யோசிச்சுருக்கலாம் எவ்வளோ நாள் இப்படியான சமையல்காரர்களும் இருக்காங்க நம்மளோட வீட்டுகளுக்குள்ள ரகசியமா. கனவா பேசலாம் அதுதான்டாப்பா சரி. நீங்க போடுங்க சாப்பாடு அது ராவலோட மோத போடுறாங்கடா நான் சின்ன போடுவோம். சரி இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க பாருங்க சௌரங்கள் முழு பேருமே அந்த இடத்துல வந்துட்டாங்க. வாங்க வாங்க சாப்பாடு போடு வந்து எல்லாம் ரெடி வந்தீங்கண்டா சரி பரவாயில்ல வாங்க நான் அப்புறம் வீடு கை கழிட்டு வாங்க வாங்க தம்பி வாடே. இப்போ வந்து எல்லா கிழமையும் வந்துட்டோம் எல்லாரும் வந்துட்டோம் என்னென்ன யாராவது வரையிலேன்றது எல்லாரும் வந்தாச்சா வாங்க 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 மாடல் ஆகிட்டீங்க அண்டையான போகிறவா அண்டையான் மேக்கப்புக்கு அப்புறம் நல்ல மாடல் ஆகிட்டீங்க என்னென்ன உண்மை 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 சாந்தினி எப்படி இல்ல நான் கூப்பிட்டுதான் வந்தேன். ஏன்னா நான் இன்றைக்கு மீன் எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் வந்தது. தீயல் பொரியல் குழம்பு வச்சு வீடியோ கால்ல பாத்துருக்கலாம். இல்ல இல்ல நான் என்ன பழமா சாப்பிடுறதால ஒரு வீதம் கூட குறை நினைக்க மாட்டேன். சாப்பாடு விஷயத்துல என்ன தேப்பா குறை நினைக்கிற யாரு வீடியோ கால்ல பாத்துறீங்களா வெளியால சாப்பிட நீங்க சோறு கொஞ்சம் பண்ணி அனிசியா எனக்கு ஒரு உதவி செய்தி இதுக்கு எனக்கு ஒரு சோட முட்டையும் வேண்டாம் மிச்சம் பிடிச்சி தந்துடுறேன் முட்டையை கொஞ்சம் மாட்டோம் பயமாக கனவா கறி சாப்பிட கனவா சாப்பிட அந்த கறியை தாங்க மாட்டுக்கறியே எனக்கு வந்த பரவாயில்ல பிள்ளைகள் வருது முட்டை வேண்டாம் கேட்டு கொடுக்குறீங்க வேற தானே வேணும் பின்னே இல்ல வாசத்தை பார்த்தீங்களா இல்ல என்ன வேணாம் சும்மா நான் சும்மா என்ன வேணாம் நான் சமைச்சதான் இந்த பொறுங்க வரேன்னா ஒரு பக்கம் பயமாங்களா பயப்பட்டது எனக்கு வந்து கனவா சாப்பிடல பயமாகல
கனவா வந்து சாப்பிடக்கூடாது நான் நிறைய சாப்பிடுவேன் துக்காகப்பம் சாப்பாடு எப்படி இருக்குமா? நல்லா சூப்பராக இருக்கு சுட சுட சோறு இது எனக்கு காணாது அடுத்த பயிற்சி. நல்லா இருக்குமே சாப்பாடு. ஆனால் சமைச்ச டக்குன்னு முடிஞ்சுதானே நீங்கள் தானே இது சாப்பிடுங்களா நீங்கள்? நீட்டான சாப்பிடாது நீட்டாக சாப்பிட ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும் லைட்டாக சதடி பழம் காய் பச்சைக்கறி முடக்கான இருக்குல்ல நான் இது சமைச்சேன் ருசிதா வித்தியாசம். வாழைப்பழமா சாப்பிட கருநாளை பிற ஒரு பாட்டி என்ன தெரியும் சமைக்க சாப்பிடு இதெல்லாம் இடிச்சதுங்களோ இல்லை அரைச்சது நல்லா இருக்கு சோ இது என்ன இது பெருசு என்னோட அதான் கொழுப்பு 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 தான் கறிக்கான டேஸ்ட்டை கொடுக்குறது அதுக்காக நான் அப்படி வச்சுக்கிடுது ஓ அது இன்னும் வெட்டாம போட்டு இல்லை அது வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் வெட்டாம அப்படியே போட்டு அதாவது கறி வந்து ஒரு எண்ணெய் பிடிப்பாரு அண்ணா கேளுங்க விளக்கத்தை பெருசா இருக்கிறத ஒரு மடிக்கையில போடணும் சாப்பிடணும். முதல் திண்டே ஆம்புலன்ஸில் போக முடியாது. அண்ணா சோடா அடிக்கிறீங்களா? சாப்பிட தண்ணி தான் கிடையாது. நீங்கள் கனவா கறி சாப்பிட்றப்பல எனக்கு காணல. இந்த சமைச்ச எதுவுமே சாப்பிடணும் வருத்த மாதிரி வடிவை சாப்பிடணும் ரெண்டு வடிவை 5 விரலாக பிடிச்சி வச்சுதான் கொஞ்சம் விடாம வைக்கணும் பிடிச்சி வைக்கிறவன் மனம் இல்லாம சாப்பிடுங்க இல்லை உண்மையாக நல்லா சாப்பிடக்கூடாது வேணும். சரி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ எங்களோட சௌரங்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்டு சாப்பிடணும்னு பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மைக்குமே திருப்தி ஆகிட்டுது. என்ன சொன்னால் டைம் ஆகிட்டுது. அப்போ டைம் ஆகினோன்னு தெரியும். இப்போ தம்பியாக்களும் வந்து வீட்டில் நிற்க மாட்டாங்க. சாதாரணமாக பார்த்தா 1 மணிக்கு 1:30 என்ன 1:30 கடையிலெல்லாம் வெளிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் சாப்பிடும்பொழுது 2:45 2:30 ஆகிட்டு கணவருக்கு தானே சாப்பாடு. அப்போ என்னடா இன்றைக்கு தான் திடீரெண்டு முடிவெடுத்து அதுக்கு பிறகு தான் 10-10:30 ஆச்சு வேறு எல்லாம் வாங்கிட்டு வேறு அதுக்கு பிறகு தான் சமைக்க வெளிக்கிட்டது. அதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. அவங்களும் ஓகே எல்லோரும் வந்து நின்று ஹெல்ப் பண்ணி தந்து எல்லாம் நின்று செய்தபடியாக ஓகே. அப்போ இந்த விடத்துக்கு இப்போ முதல்ல பிறந்த நாள்னு சொல்லி எல்லாருமே வந்து சாப்பிட்டு இருந்தது. அதே மாதிரி பகல் அது வந்து ஒரு இரவில் அந்த ஒரு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சாப்பிட்டு போட்டேன். நான் மதிய டைமில் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு ஒரு விருப்பம். திருப்தியாக இருக்குமென்றது மற்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உண்மைக்குமே நாங்கள் இப்படித்தானே எல்லாருனாலும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்கட இந்த இடத்துல வந்து ஒரு பகல் சாப்பாடை சாப்பிடணுன்னா உண்மையாக எல்லோரும் மற்ற நாட்கள்லேருந்து எல்லாருமே வந்திருந்தது. எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சாப்பாடு நாங்கள் வந்து இப்போ எவ்வளோ பேருக்கும் ஒரு அளவாக செய்துட்டு ஆனால் காணுமோ காணாதோன்றதை நினைக்கல. ஆனால் எல்லாரும் சொல்லிச்சுன்னா எல்லாரும் சாப்பாடு நிறைய மிஞ்சிட்டு என்ன சாப்பாடு என்ன மிஞ்சையில் எல்லாருக்கும் கணக்காக வந்தது. நீங்கள் நிற்கல போலடாக்குது. என்ன சொல்கிறது சாப்பாடு வந்து உண்மையிலே மிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே காணுமென்ற அளவுக்கு வச்சுட்டாங்க. இப்போ போட்ட சாப்பாடு வந்து காணுமென்றது மாதிரி. அப்போ இப்போ எங்கட வீட்டில் இருக்கிற நாயல் மற்ற வேறு நாயலுக்கு எல்லாமே திருப்தி ஆகும். அநியாயமாக்காமல் நாயலுக்கும் கொண்டு போய் வைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சாப்பாடும் வந்து நினைச்ச மாதிரி நல்ல டேஸ்டாக தான் நாங்கள் வந்து செய்திருந்தோம். ஆனால் எனக்கு நான் வந்து எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் செய்தேன். கடையிலேருந்து வாங்கி கொண்டு வந்து எல்லாம் வெட்டி ஃபினிஷ் பண்ணி கழுவி தந்துவேன். நாங்கள் அடுப்பில் வச்சு வெட்டிக்கிட்டு அனுசியாக்கா அடுப்பில் வச்சு இறக்கி தந்தோம். இதுலேயே வந்து உண்மையும் என்னென்னு சொல்கிறது திருப்தியாக இருக்குன்றதை வந்து சாப்பிட்டவங்களை கேட்டு தான் தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட மற்ற தாக்கணாக்கள் எல்லாருமே வந்து தங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. மற்ற தம்பியாக்களும் தெரியும் போல நிறைய நிற்க மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் நின்று எங்களோட எல்லாம் சொந்தமாக எல்லாம் காய்ச்சி போட்டு அப்பா எல்லாம் வந்திருந்தவர் எல்லாருமே இன்றைக்கு வந்து நின்றாது. சும்மா சாப்பாடுன்ட்டு கூப்பிட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் மாதிரி எங்கட
பர்த்டே ஃபங்க்ஷன் கூட இப்படி இருக்கும் ஒரு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. கூடுதலாக பர்த்டே ஃபங்க்ஷன் நைட்டில் நாங்கள் கூட செய்கிறது அது இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. வேறு வேணும் ஃபங்க்ஷனை செய்கிற சாப்பிட்டா போனது இப்படி கலகரண்டு இருந்து கதைக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்காது. இன்றைக்கு இந்த வீடு ஒரு வகையால் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றத தான் நான் சொல்லுவேன். என்ன சொன்னால் எல்லாரும் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த வீட்டில் எல்லாரும் வந்து இந்த உள்ள ஆக்கள் வர்றது குறைவடையா கொஞ்சம் உள்ளே இருக்கிறபடியா அப்போ எல்லாரும் கொஞ்சம் பிஸி தானே கலகலண்டு கதைச்சிட்டு போகிறது இல்லை எல்லாருக்கும் ஒரு இப்போ என்ன சொல்கிறது ஒரு அந்த சில நேரங்களில் வரும். ஆனால் நாங்கள் முடிவு எடுத்தது எல்லாரும் ஒன்று கூடிய ஒரு இடத்தை நிற்கணுமென்றதான் எங்களோட ஒரு முடிவு. அப்போ தான் நினைச்சது இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாச்சும் இந்த ஒரு ஓய்வு நாள் அவன்டே கேட்க எல்லாருக்குமே வந்து ஒரு லீவாக இருக்க கூப்பிட்ட மாதிரி தம்பியாக்களும் அந்த நேரத்துக்குள்ள வந்துட்டாங்க. கவிதா சாக்கினி பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஓகே அப்போ அப்படியே வாதிங்கன்னு சொன்னால் இங்கே அணுவாக்கள் வந்து இஞ்சால தங்கட வேலையில் பொம்பளைன்ற வேலையில் தெரிந்தானது என்னென்ன மாதிரி இஞ்சால தங்கட வேலையில் வந்து பார்த்து இல்லை முருங்கலையும் வந்தானு இப்போ இஞ்சி வேணும் இது என்ன மாற்றச்சியும் சாப்பிட்டாங்க. அதுலேயும் வந்து இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துமா அதாச்சும் வந்து இந்த முருங்கிலையும் வந்து இந்த முருங்கை சாப்பிடான். உண்மையிலேயே வந்து நான் இப்போ உங்களை வந்து கேட்குற கேள்வி என்று பார்த்தீங்கன்ற இப்போ நான் மட்டும் நாங்கள் 7 சகோதரர்களையும் நான் மட்டும் இப்படி நினைச்சதான்றதா இருக்கக்கூடாது. என்ன முனைவோட வந்து நீங்கள் இங்கே வரைக்க சாப்பிடணும் முடியல போனா நல்ல விருந்து நினைச்சு வந்தேன். உண்மையாக பரிபூர்ணமான விருந்தானே விருந்து. அப்போ சர்மி சொன்ன மாதிரி தான் உங்களோட கதையில் பார்த்தா கடை போடுறாங்க. சாப்பாடு இல்லை நாங்கள் இன்றைக்கு எல்லாம் சந்தோஷமாக ஒன்று கூடி நாங்கள் சாப்பிட்டு இன்றைக்கு பின்னேற மட்டும் நின்று போகணும்னு சொன்னாங்க. அடுத்த சாப்பாடு குழந்தை பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி அது ரெடி பண்ணியாச்சு. இடியப்பம் சொதி ஆனால் பெரிய ஆக்களுக்கு ரெடி பண்ணி சின்ன ஆக்களுக்கு ஏன்னு சொன்னால் அவங்கள சின்ன ஆக்கள் வேலைக்கு சாப்பிட்டோணும். இல்லை போய் படுத்துருக்கேன் ரச்சி தனி குழம்பு கொஞ்சம் கிடக்கு 2 பான் வாங்கினா எல்லாரும் சாப்பிட்டு போகிறா போகலாம். இல்லை உண்மையா இப்போ வெங்காயம் சும்மா ஒரு டைமில் சாப்பிட்றோம் 2 டைம் மழை டைமில் கணக்கை சாப்பிட்டா சமைக்காம இருக்கு கணவரை வெட்டி கலத்தி போன சும்மா எனக்கு அந்த தனி குழம்பு இல்லை நான் இப்போ உண்மையாண்டே லீவு அதை எங்கள் தலைக்கில் எண்ணெய் வச்சுட்டு ஃபுல்லாக நின்று எலும்பின வடக்கையில் கண்ணை முடிச்சதாங்க எனக்கு எண்ணெய் வைக்கட்டான் என்னடா என்ன இப்போ விடவும் மாட்டேன் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது. சரி எலும்பின கையோட எண்ணெய் அழகிறவா சாரி அடிச்சு விட்டுட்டு தான் போனேன் அடுத்த வேலைக்கு. அப்போ ஒன்றே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மற்றது வந்து என்னென்ன சொல்கிறது சொல்லு. தேங்க்ஸ் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. தானே எவ்வளோ பேருக்கும் திடீர்னு ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணி மற்றது உண்மையாகவே வீடியோவில் சொல்ல வேண்டியது சாருவோக்காவை நான் மல்லாவிக்கு போட்டேன்னு சொல்லி போட்டேன். அது வந்து என்னில் தான் வந்து பிள்ளை ஏன்னா நான் அண்ணி வந்து கேட்டவா நான் கால் பண்ணினவா சேச்சியால் வந்த பிறகு இங்கே வீட்டை வந்த பிறகு தான் அண்ணாக்கும் கால் பண்ணினவா. அப்போ சாருவோக்காவுக்கு கால் பண்ணியிருக்கேன். நான் தான் சொன்னேன் நான் சாருவோக்காக மல்லாவிக்கு போயினேன். ஆனால் மல்லாவிக்கு போயினாலும் இடையில திரும்பி வந்திருந்தாலும் அது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். என்ன காரணம் என்னென்னா அந்த இடத்துல எல்லாருமே உண்டா நிற்கணும் தான் இருந்தது. ஆனால் நின்றது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாவுக்கும் வந்து ஒரு மனம் ஒரு பெரிய திருப்தியாக இருந்துச்சு. எல்லா பிள்ளைகளுடைய நடுவுக்குள்ள நின்று கொண்டு பெம்பல் விட்டு கதைச்சு ஆளுக்கும் வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிட இல்லாத ஒரு கவலை என்னென்னு சொன்னால் இந்த சாப்பாடுகள் தான் நான் அப்படி வேண்டாம் கொஞ்சம் மாமா சாப்பிடுங்க விசாரி உனக்கு நான் சாப்பிட்டுட்டேன் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா தெரியும் தானே இதெல்லாம் சாப்பிட இல்லாதுன்னு சொல்லி சொன்னார். சரி நாங்களும் கட்டாயப்படுத்தலாம் இந்த டைமுகளில் அவருக்கு இந்த சாப்பிட்றதுல இல்லை விருப்பம் தெரியும். மற்றது இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ இங்கே நானே சொல்லக்கூடாது. இங்கே எங்களோட வீட்டில் இருந்து செய்கிற சாப்பாடுகள் சில எல்லாருக்கும் விடுப்பமே என்ன நல்ல வடிவா செய்யும் அதை விட நல்ல மனமா பொலிவாளி எல்லாம் செய்வேன். காரணம் என்னண்டா இல்லை காரணம் என்னென்று இல்லை காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடுன்ற விஷயம் நானோ சரி சர்மியோ சரி அந்த நான் சாப்பிடாட்டியும் சர்மி தான் சாப்பிடாட்டிலும் வந்தவங்க திருப்திப்பட வேணும் என்றதான் எங்கட கொள்கை. உண்மைக்குமே எல்லாருக்கும் முட்டை கிடைச்சது முட்டை கிடைக்கல காணாம ஏனண்டா திடீரெண்டு ஆக்கள் கூட்டிட்டு சாருவக்கா மற்றது அத்தான் எல்லாம் வந்துட்டேன். அப்ப எனக்கு வந்து உண்மைக்குமே இதுதான். அப்ப அதுதான் உண்மையான அந்த ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தான் இப்போ சாப்பாடு வந்து டேஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் இந்த அள்ளி கொடுக்குற அந்த பொலிவு கையை பாருங்க கையை உள்ளங்க எப்படி காட்டுறோம் பாருங்க அள்ளி கொடுத்தா 2 கொத்து அரிசி வேணும். விரலை வச்சு கண்டுபிடிப்பினோம்னு சொன்னேன் சில வாளியோ இருக்குமோ பல்ல வச்சு கண்டுபிடிப்பினோம் என்ன அப்படின்னா என்ன சொல்றீங்க இந்த கை ஓட்ட கையா இருந்தாலும் நல்ல செலவழிப்பின மாமன்ட்டு கல்ல வச்சு அதாச்சும் வந்து இந்த கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு இப்படி ஓட்ட லீக் ஆயிருந்தா பிடிக்கலாம் நோமலா அப்படி பிடிக்க தெரியுமான்னு சொல்லுவீங்க சில வாளியில் இந்த கையில எல்லாம் நாம் அதுவலை பற்றி எங்களுக்கு
அனுங்க விரட்ட அவங்க பிள்ளைகளையும் விட்டுது. அப்போ கையை பார்க்குறதெல்லாம் நாங்கள் இல்லை, இது வந்து சும்மா சொல்லுத்தான் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு வந்து இப்போ பாருங்கள், இப்போ நேரம் வந்து இப்போ 6 மணியா ஆகுதுன்னு இல்லை, நான் உள்ளுக்க பார்த்துட்டு மணிக்கூட கட்டி பழக்கத்தில் பார்த்தது 6 மணியா ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன வேலையில் இருந்தது, அது மட்டும் இல்லை சட்டி வாழையில் கழுவுற வேலையெல்லாம் இருந்தது. உடனே அனுசியா தானே வந்து உடனே மலமண்டெல்லாம் கழுவி போட்டு எல்லாத்தையும் இப்போ இந்த வேலையில முக்கா பங்கு எடுத்தது அதான் தெரியுமா? காவாசி பங்கு எடுத்தவர் கடைக்கு போய் எல்லாம் பட்டி தந்து முக்கா பங்கு எடுத்தவன் நான் தமிச்சவெல்லாம் எத்தும் ஃபுல்லாக கழுவி தந்தவன் எனக்கு. நான் சின்ன ஏத்துக்கள் நான் கழுவுறேன். மற்றது இனி வந்து இனி வர்றதுல வந்து கிறிஸ்மஸ் வருது. இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி இந்த கிறிஸ்மஸ் வர்றது வந்து இனி ஃபுல்லாமே எங்களோட இடத்துல வந்து இப்போ வர்ற வருஷத்தில் நாங்கள் பெருமையாக கொண்டாடுறோம்டா இந்த கிறிஸ்மஸ் தான். அப்போ அதில் வந்து ஒவ்வொரு வீட்டையுமே போன வருஷம் எல்லாரும் சொன்ன வியல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லையும் சாப்பிடு. அப்போ நான் சொன்னேன் எனக்கு சொந்த வீடு இல்லை, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், எங்களுக்கு சொந்த வீடு கிட்ட சாப்பிட செய்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு சொந்த வீடு கிடைச்சது. இந்த வருஷம் நான் அந்த 7 நாளும் 7 சௌரத்தின் வீட்டை சாப்பிட்றேன். எங்கட வீட்டுன்னு வந்த சாப்பாடு செய்து நான் கிறிஸ்மஸ் சந்தோஷமா விளாங்கல ஆட்டு வச்சு போட மற்றது உண்மையாக என்னென்னு சொல்கிறது, இப்போ நாங்களும் வந்து நிறைய இடங்களில் பார்க்குறாங்க. சில சௌரங்கள் வந்து பக்கத்து வீட்டில் வந்து கதைக்கவே மாட்டாத நிலைமையில இருக்குங்கள், திட்டி கொண்டு இருக்குங்கள். ஐயோ இவன் செத்தாத்தான் எனக்கு நிம்மதி என்றது மாதிரி உண்மைக்குமே அவரோட சௌரங்கள் வந்து அப்படி இருக்குங்கள். நான் ஒரு வீட்டை பார்க்கல, பல வீட்டில் வந்து பார்த்துருக்குறேன். அந்த அவளுடைய ஐயோ என்ற தங்கச்சி தான், ஆனால் அவளோட கதைக்கிறது இல்லை, அவளுக்காகத்தான் முதல்ல உயர்த்தி கட்டியிருக்கேன்னு சொல்லுங்கள். வழி இல்லையென்றா தகரத்தால் என்ன உயர்த்தி அடிச்சிருக்கேன் ஏன்னா அப்படி. இப்போ நான் மட்டும் கண்டுதான் இருக்காது, நீங்களும் வந்து அதே மாதிரி கண்டிருப்பீங்க. ஆனால் அந்த வகையில் எங்களோட இடத்துல வந்து இப்போ எங்களுக்குள்ளேயும் சண்டையல் வேறு இல்லையே என்று சொல்கிறது இல்லை, உண்மைக்குமே சண்டையல் வேறு. அதே ஒரு நிமிஷம் வந்து ஒரு இடத்துல பிரச்சனையோ சரி இல்லையென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையோ இல்லையென்றா என்ன ஃபங்க்ஷன் என்றாலும் முன்னுக்கு வந்து இப்போ சில நேரங்கள் எல்லாம் அனுசியாவையெல்லாம் சில நேரங்களில் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் உண்மைக்குமே அவள் வந்து எங்களோட வீட்டில் வந்து நிற்பாள், வீடியோவில் வந்து வாரதில்லை. அப்போ அப்படி நிறைய சந்தோஷமா இருக்கிறேன். அன்றைக்கு வந்து அந்த வீடியோல சொல்லிட்டேன், நான் வீடு மாறி எல்லா சௌரம் வந்துட்டு போக சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் வீடியோல எங்க பாக்குறீங்க மேல ஒரு சந்தோஷமா சந்தோஷம் எங்களுக்கும் தெரியும். அவன் நேற்று எனக்கு சில கதைகள் அந்த வீட்டு கதையை சொல்லிக்கிறேன், நானும் கவலை எனக்கு உண்மையில தெரியாது, போறதும் குறைவுதான். நாங்கள் அண்டு இந்த வீட்டை நீங்க இருக்க விருப்பம். ஆனா அண்ணா சொன்ன ரோட் சைடு விடனோட டக்கண்ட ரோட் சைடு கொண்டுதான் மற்றது வந்து வாழ்ந்த மனையை வந்து குற்றம் சாட்ட கூடாது, அதுல தப்பு கண்டுபிடிக்க கூடாண்ட காண விட்டுட்டு இருக்கிற டோட்டலா சொல்ல கூட நாங்க இவ்வளவு காலம் இந்த வீடு தான் எங்களுக்கு பிரச்சனை. உண்மையில இப்ப வந்து மனசு ரீதியா சந்தோஷமா இருக்கும், அதுக்கு கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கு வீடு பிரச்சனையா இருந்துக்கலாம், எங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டோட? சரி ஓகே, அதை என்னன்னு சொல்றது, சில இதுகள் வந்து இப்போ இவங்கள வீட்டில் வந்து இப்போ என்னன்னு சொல்றது நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஒரு வீடுகளில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் என்று சொன்னால் இவங்கள்ட்ட அது வந்து அவங்கள்ட்ட அடுத்த இதில் சொல்லுவாங்கள்ல, நான் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இங்கே வந்து போனதுலே நல்ல இப்போ மனுஷன்கிட்ட வந்து காசு பணங்கள் இது எவ்வளவு இருக்கலாம், மனுஷனுக்கு வந்து முதல்ல முக்கியம் மனசில் சந்தோஷம். அந்த சந்தோஷம் இருந்தால் தான் நாங்கள் வந்து நிறைவாக வாழலாம். உண்மையா இப்போ நாங்கள் தலைமுடி கொட்டுப்பட்டா கூடி இங்கே பாருங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். இதையே யோசிச்சு கொண்டு இருந்தேன்னு சொன்னால் இல்லை கவலை இல்லை. இப்போ உண்மை என்னன்னு சொல்கிறது, கவலை என்ற அளவுக்கு என்ன கவலை தெரியல என்னன்ட்டு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் சொல்லுங்க கவலை இல்ல, வாகனம் எடுக்கிற கவலை, வாகனம் எடுக்கிற கவலை அதையும் கடவுள் எங்களுக்கு செய்து தருவேன். சரி கவலைப்படாங்க. என்ன இப்போ நான் இதைத்தான் நினைக்கிறேன், அது இந்த வாகன கதை என்ன அப்படி சொல்கிறேன். நான் வந்து என் கையை தான் நான் நம்பி இருக்கிறேன், நான் மற்றும்படி இங்கே விட்டு எதையும் நான் நம்புறது இல்லை. யார் இப்போ கடவுள் முதலாம் முக்கியம் வந்து கடவுள் என்ற இது அதன்படி நடக்கணும். மற்றது வந்து இந்த வீட்டில் வந்து நாங்கள் இந்த வீட்டில் என்ற சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ நிலைமையில் இருந்து நாங்கள் ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு சொந்த வீட்டில் வந்து இருக்கிறோம். அது மட்டும் இல்லை இந்த சொந்த வீடுன்ற இவ்வளோ ஒரு பெரிய ஒரு காணியை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறார். இதுக்குள்ள நாங்கள் நிறைய தொழிலை வந்து அதாச்சும் இந்த தை மாதத்துக்கு பிறகு வந்து மழை காத்தொழில் இருக்காது. அதுக்கு பிறகு நிறைய திட்டங்கள் இருக்குது. என்ற நாங்கள் திட்டங்களை போட்டால் தான் அடுத்த பிளானை நாங்கள் வந்து நான் வந்து பார்த்தது கோலை இறக்குங்க சரியான வெயில் ஆகணும். இல்லை நான் கோலை இறக்குறதுன்றது வந்து உண்மைக்குமே எங்கள்கிட்ட இப்போதைக்கு வந்து வசதி அதில் இல்லை. நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நான் அந்த அதாச்சும் வந்து இந்த தென்னங்கிடுகால தான் அந்த அவுட்கோல் மாதிரி இறக்குறேன். அது இவன் வந்து சொல்லி கொண்டிருக்கிறா வேண்டாமன்றது மாதிரி நாங்கள் எங்களுடைய படிப்படியாக ஒருத்தன் ஏறினா தான் அவன் வந்து போய் சேருவான்.
இல்லை படிப்படியாக போனால் தான் அந்த உயரமான இடத்த போய் சேரலாம். இல்லை என்று சொன்னால் மலமலண்டு போனால் தொம்மண்டு விழ வேண்டியா வந்துடும். ஓகே, இப்படி சொல்ல போனால் நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டைம் ஆகுது. அடுத்த கட்டம் சாப்பாடு சர்மி வந்து சொதியை வந்து அடுப்பில் வச்சுட்டு வந்தது பிள்ளைகளுக்கு. அந்த சின்னாக்கள் வந்து கூட அது வந்து இப்போ இந்த பொங்கி கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு இலை போய் அதை பார்ப்போம். நல்ல பொங்குற காரத்தோட வீடியோ முடிப்போம். இறக்கிட்டு வந்துடுறேன். அப்போ உங்களுக்கு முடிக்கிற பிளான் இல்லை வீடியோவை. ஐயோ, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.